Indian Recipes 1K. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ரெசிபிஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம ரெசிபிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி தான் பண்ண போகிறோம், ஆலு பூரி. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ரவா எடுத்துட்டுருக்கேன், சூஜி. அதை வெறும்னு எடுத்து வச்சு நல்லா சுட 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 வெந்நீரை இதில் விட்டுடலாம். இது வந்து ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் ஆகட்டும். இந்த ½ அன் ஹவருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ்ட் ஆலு தான் எடுத்து வேக வச்சுக்க போகிறேன். இது ரெஸ்ட் ஆகட்டும். இப்போது ½ அன் ஹவர் ஆகிடுத்து. நம்மளோட ஊற வச்ச ரவை எப்படி இருக்குன்னா, நல்ல பூ மாதிரி வந்திருக்கு, பூ மாதிரி இருக்குது, நல்ல பூவாக மலர்ந்து வந்திருக்கு. இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ½ டீஸ்பூன் ஜீரகம், அதாவது நான் எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு நான் ½ டீஸ்பூன் ஜீரகம், மஞ்சப்பொடி, கொஞ்சமாக அம்ச்சூர் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இந்த கரம் மசாலா ஆம்ச்சூர் பவுடர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இது வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லாமல் கூட. அப்புறம் வந்து சில்லி பவுடர், அப்புறம் தனியா பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட். அப்புறம் இதில் நான் வந்து கசூரி மேத்தி அண்ட் கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆலுவை இந்த மாதிரி நம்ம ஃபோர்க்கால பண்ணிட்டோன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பூரி மாதிரி திரட்டுவோம் இல்லையா, அதுக்குமே வந்து சௌரியமாக இருக்கும். நடுவில் இந்த கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அது நமக்கு சௌரியமாக இருக்காது. இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றுனா சேர்த்துடலாம். நான் வந்து மெஷரிங் கப்பால், பெரிய கப்பால் 2 கப் எடுத்துட்டுருக்கேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு 1½ கப் போட்டிருக்கேன். அதுக்கு இந்த ஒரு மீடியம் சைஸ்டு ஆலு வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இதோட கூட இந்த ரவையை சேர்த்துடலாம். அப்புறம் இந்த கசூரி மேத்தி அண்ட் கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த உப்பு, காரம், தனியா பொடி இதெல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட போகிறோம். இப்போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடுமான வரைக்கும் இந்த ஆலூவில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரை வச்சே நம்ம வந்து இந்த டவ் ரெடி பண்ணிட்டுறணும். இப்போ ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு ஜலம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் இந்த ஆலு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஜலம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் அது வந்து நீங்கள் ரவையை ஊற வைக்கிறது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இந்த குவான்டிட்டி டவ் பிசையறதுக்கு நான் வந்து ஜலம் வந்து ஜஸ்ட்டு 2 டீஸ்பூன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு கையில் க்ரீஸ் பண்ணிட்டு ஆயிலை இது ட்ரை ஆகாமல் அதை ஒரு கோட்டிங் கொடுத்துட வேண்டியது தான் நம்ம இந்த டவ்க்கு. இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும். அப்போ நம்ம வந்து இதை திக்க பூரி மாதிரி திரட்டணும். ஏன்னா இது வந்து பஃப் ஆகி வரணும் இல்லையா, ரெகுலர் பூரி மாதிரி ரொம்ப தின்னாக பண்ணிடக்கூடாது. 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தேன்னா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கணும் நம்மளோட அந்த மாவை. அப்புறம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் நீங்கள் இந்த கிச்சன் பிளாட்ஃபார்மில் கூட அப்படியே இடலாம். அப்புறம் இப்படி தட்டிக்கோங்க. அப்புறமா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக இருந்ததுன்னா பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறேன் இல்லையா, அந்த ஆயில் ஃப்ரை பண்ணுற ஆயிலுமே வந்து ஜாஸ்தி இருக்காது. கொஞ்சம் பெருசாகிட்டுன்னா நீங்கள் அதுக்கு தக்கன ஆயில் போட வேண்டியிருக்கும்.
நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், இந்த மாதிரி சப்பாத்தியோ பூரியோ ரோல் பண்ணுறதே உங்களுக்கு ஷேப் வரலன்னா கவலையே படாதீங்கோ. உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம மோமோஸ்க்கு கட் பண்ணினோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க, அவ்வளோதான். அண்ட் நீங்கள் தேவைப்படுறதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து நாளடைவில் மூடி இல்லாமலே நீங்களே வந்து பர்ஃபெக்டாக அதை ஷேப் பண்ணுற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் சுட 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 இருக்குது. வாவ், பொரிக்கிறதுவே செம்ம வாசனை வருது. இப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது பார்த்து பஃப் ஆகும். எண்ணெய் வந்து நல்ல சுட சுட இருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பஃப் ஆகிருக்கு. ஃப்ளேம் நீங்கள் அப்பப்போ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் சில்லி பவுடர் யூஸ் பண்ணினதுனால வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் கிடச்சிருக்கு. நீங்கள் க்ரீன் சில்லிஸை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அந்த மாவோட பிசைஞ்சுட்டேன்னா வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் ஹல்தி அதாவது மஞ்சப்பொடி போட்டதுனால உங்களுக்கு அந்த அழகான ஒரு எல்லோ கலரில் பூரிஸ் கிடைக்கும், ஆலு பூரிஸ். அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து அது கட் பண்ணி போடலை, ஏன்னா வாயில் தென்படுன்றதுனால. இதில் வந்து நீங்கள் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கலாம். அண்ட் கரம் மசாலா அண்ட் ஆம்ச்சூர் பவுடர் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நிமிஷமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இந்த ஆலு பூரி. அண்ட் இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவா. இது எனி சீசன் இது வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு பூரி பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் எல்லாருக்குமே. இது வந்து நம்ம எந்த சீசனில் வேணால் இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் ஏதாவது தனியாக வேணுங்கிறது கூட கிடையாது. ஒரு ரைத்தா, அதாவது ஏதோ ஒரு ரைத்தா, ஆனியன் ரைத்தாவோ இல்லை டொமேட்டோ ரைத்தா இல்லை கேரட் ரைத்தா பூந்தி ரைத்தா, ஏதோ ஒரு ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் வித் ஏதாவது ஒரு பிக்கிள். இதுக்கு வந்து உங்களுக்கு தொட்டுக்க ரைத்தா பண்ண மூடு இல்லை டைம் இல்லைன்னா கூட இதை வெறும் தயிரோட ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்டா கூட இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உடனுக்குடனே நம்ம ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.